சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மு.க. ஸ்டாலினுக்கு 6 மாதம் சிறை. ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் என பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தை எழுதியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. அந்த வசனத்திற்கு ஏற்ப ஓடினேன் ஓடினேன் சென்னையை விட்டே ஓடினேன் என மு. கருணாநிதி மகனும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை ஓடவிட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய் என்றே சொல்லும் அளவிற்கு அரசியலில் மிக பெரும் சம்பவம் அரங்கேறி இருக்கு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த மு.க. ஸ்டாலின் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார். அவ்வப்போது கல்யாண நிகழ்வுகளில் தங்கள் மனக்குமுறுகளை கொட்டி வரும் மு.க. ஸ்டாலினை மேலும் உசுப்பேத்தும் வகையில் அமைந்து வருகிறது முதல்வர் விஜயின் பேச்சுகள். அதாவது உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் என்று சிஎம் விஜய் சினிமாவில் வசனம் பேசியிருப்பார். ஆனால் அரசியலில் அதற்கு நேர்மாறாக திமுகவினரை உசுப்பேத்தி கடுப்பேத்திவிட்டு உம்முன்னு ஜம்முன்னு இருக்கிறார் முதல்வர் விஜய் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் கடைசியாக சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசிய எங்கள் அப்பாவை காணோம் என்கின்ற பேச்சு அமைந்திருந்தது. மேலும் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் பேசிய பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் சட்டசபைக்கு செல்ல வேண்டும், அதற்கு வரும் இடைத்தேர்தலில் அவரை போட்டியிட செய்ய வேண்டும் என மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகள் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்கலாம் என்றால் அதற்கு காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளில் எதுவுமே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழல்தான் உருவாகியிருக்கு. அந்த வகையில்தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவார் என செய்திகள் வெளியான நிலையில் அதெல்லாம் சரிபட்டு வராது என பின்வாங்கி இருக்கிறதாம் திமுக. இதனைத் தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு தாமாக முன்வந்து நான் ராஜினாமா செய்கிறேன், தலைவர் இந்த தொகுதியில் போட்டியிடட்டும், வெற்றி பெற்று அவரை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டியது என்னோட கடமை என முதல்வர் குடும்பத்திடம் தெரிவிக்க, நீங்கள் தானே சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கொளத்தூர் தொகுதியில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம், அதனால் தொகுதி மாற வேண்டாம் என்று சொன்னது என பதிலுக்கு சேகர் பாபுவுக்கு செமடோஸ் விழுந்திருக்கிறது மு.க. ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து. இதனைத் தொடர்ந்து சென்னையே வேண்டாம், திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணரை ராஜினாமா செய்து வைத்துவிட்டு அங்கே மு.க. ஸ்டாலின் போட்டியிடட்டும், டெல்டா பகுதியில் விஜய்க்கு பெருசா செல்வாக்கு இல்லை, அதனால் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்டால் மட்டுமே சரியாக இருக்கும், மற்றபடி சென்னை இனி நமக்கு செட் ஆகாது என்று முடிவு செஞ்சிருக்கிறதாம் மு.க. ஸ்டாலின் குடும்பம். அந்த வகையில் ஒரு காலத்தில் சென்னை எங்கள் கோட்டை என்று கொக்கரித்து கொண்டிருந்த திமுகவை தற்போது ஓடு 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 வராம்பாறு வேட்டக்காரன் என்பது போன்று சென்னையை விட்டு மொத்தமாக திமுக கூடாரத்தையும் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடரில் திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிடப் போகிறார் விஜய். அன்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் செய்த ஊழல்களை பட்டியலிட்டு அவர் வெளியிடப் போகிறார். இதே விஷயத்தை மரியா வில்சன் அவர்களும் கூறியிருந்தார். இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வரை சிறை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு அதிர்ச்சி செய்தியாக முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்று மிக உயரிய பதவி வகித்த ஓபிஎஸ் தமிழகத்தில் தற்போது இருக்கும் மூத்த அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறிய பின்பு கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு செங்கோட்டையனை பின்பற்றி அவர் தாவேகாவில் தான் இணைவார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் விருப்பம் கூட தாவேகாவில் இணைவது தான் என்பது அப்போது இருந்திருக்கிறது.
ஆனால் திமுக தொடர்ந்து ஓபிஎஸ்ஸிடம் தங்கள் பக்கம் வருவதற்கு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. எப்படி ஓபிஎஸ்ஸிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியதோ அதே போன்று தான் செங்கோட்டையனிடமும் திமுக தரப்பிலிருந்து தாவேகாவுக்கு செல்லாதீர்கள், திமுகவுக்கு வாருங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதில் உறுதியாக இருந்து தன்னை தாவேகாவில் இணைத்து கொண்டார். ஆனால் ஓபிஎஸ் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விடும் என்கின்ற நம்பிக்கையில் திமுக பக்கம் சென்றார். இந்த நிலையில் தற்போது உள்ள தமிழக அரசியல் சூழலில் ஓபிஎஸ் மகன் தன்னுடைய தந்தையிடம் தாவேகா பக்கம் செல்வது குறித்து பேசியிருக்கிறார். அதற்கு ஓபிஎஸும் ஓகே சொல்ல உடனே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அமைச்சர் புஷி ஆனந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இதில் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் முதல்வர் விஜயிடம் இது குறித்து பேச விஜய்க்கு அதற்கு கிரீன் சிக்னல் காட்டியிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது தென் மாவட்டத்தில் பெயர் சொல்லும்படி மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு அரசியல் முகம் தாவேகாவில் இல்லை. அந்த வகையில் தற்போது ஓபிஎஸ் தாவேகாவிற்கு வந்தால் தென் மாவட்டத்தின் முகமாக ஓபிஎஸ் அறியப்படுவார். மேலும் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்பதனால அவருக்கான உரிய அங்கீகாரமும் தாவேகாவில் கொடுக்கப்படும். இந்த நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விரைவில் தாவேகாவில் ஓபிஎஸ் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்து வர இருக்கும் இடைத்தேர்தல் ஓபிஎஸ் தற்போது எம்எல்ஏ, அவருக்கும் அதே சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட இருக்கிறார். அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தாவேகா சார்பில் போட்டியிடுவார் என்றும் தாவேகா தரப்பில் உறுதியளிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. மேலும் இந்த நிலையில் இதுவரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வந்த நிலையில் தற்போது திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது முக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் அப்செட்டில் ஆழ்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஓபிஎஸ் தாவேகாவில் இணைய இருப்பது குறித்து தகவல் அறிந்த முக ஸ்டாலின் அவரிடம் மூத்த திமுக நிர்வாகி ஒருவரை அனுப்பி பேசி சமாதானம் செய்ய வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் பிடிகொடுக்காமல் பேசி வருவதாகவும் மேலும் நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று திமுக தரப்பில் தெரிவித்துவிட்டு தொடர்ந்து தாவேகாவில் தொடர்பில் தான் இருந்து வருகிறாராம் ஓபிஎஸ். இதனால் பலத்த அடி வாங்கி கொண்டிருக்கிறது திமுக. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் இனி திமுகவை காப்பாற்ற என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலும் ஹைப் பண்ணுங்கள்.